சிச்சுவின் புல் ஆட்டோ. பறவைங்களோட கிராமத்துல விடிய காலையிலேயே வெயில் அதிகமா இருந்துச்சு. அந்த வெயிலோட தாக்கத்தை தாங்க முடியாம பாவம் பறவைங்க எல்லாரும் படாத பாடுதான் பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மதிய நேரம் ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே துணிக்குருவி, சோட்டுக்கிளி, லூசிபுரா, மகிக்கழுகு எல்லாருமே வெயில்ல வேர்வைய தொடச்சுக்கிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பசங்களான பன்னு, புஜ்ஜியும் கூட அங்க வந்தாங்க. ஐயோ, என்ன வெயில் இது! காலையில ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் இந்த வெயில் அப்படியே இருக்கு. வெளியில கால் எடுத்து வைக்க கூட ரொம்ப பயமா இருக்கு. இந்த வெயில யாராலையும் தாங்க முடியல. ஆமா டோனி, என் கடைக்கு நிறைய பொருளுங்களை வாங்க வேண்டி இருக்கு. ஆனா இந்த வெயில்ல பக்கத்து ஊருக்கு நடந்து போறது வருதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. சரி, பஸ்ல போயிட்டு வரலானா? பஸ்ல ஏறினா அந்த புழுக்கத்திலேயே செத்துருவோம் போல. ஏசி பஸ், ஏசி கேப் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரி வண்டிங்களே இல்லையே. என்ன பண்றது சொல்லுங்க. அம்மா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குமா. சாப்பிட சில்லுன்னு ஐஸ்கிரீம் ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறியாம்மா? இந்த மரத்துக்கு கீழே உக்காந்தாலும் அனல் காத்துதாம்மா வீசுது. ஆமா சித்தி, பக்கத்தூர்ல புதுசா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் ஓபன் பண்ணிருக்காங்களாமா. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்க போலாமா? எனக்கு சில்லுன்னு வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. என்னது, ஐஸ்கிரீம் சாப்பிட பக்கத்து ஊர் வரைக்கும் போகணுமா? வேணாப்பா, ஐஸ்கிரீம் சாப்பிடுற வரைக்கும் குளுகுளு தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ஊருக்கு வர்றதுக்குள்ள நம்ம படாத பாடு பட வேண்டி இருக்கும். அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து பச்சை கலர்ல ஏதோ ஒரு வண்டி அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. முன்னாடி கண்ணாடி இருந்துச்சு, கீழே சக்கரம் இருந்துச்சு. ஆனா அந்த வண்டி முழுக்க ஒரே பச்சை புல்லாதான் இருந்துச்சு. அந்த வண்டியில இருந்து பாம் பாம்னு ஹார்ன் சவுண்டும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த வித்தியாசமான வண்டியை எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. என்னங்க மஹி இது? அங்க பாருங்க, ஏதோ பச்சை பசையில இருக்கிற புதரு நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. அது புதர் இல்ல. புதர் எப்படி நடந்து வரும்? அது ஏதோ பேய் போல. எல்லாரும் ஓடி போங்க. பேய் இல்ல சோட்டோ, உள்ள ஹார்ன் சவுண்ட் கேக்குது பாரு. இரு, அது பக்கத்துல வரட்டும். அந்த வண்டி அவங்க பக்கத்துல வந்து நின்னுச்சு. அந்த வண்டிக்குள்ள இருந்து வேற யாரும் இல்ல. கஞ்சத்தனத்துக்கு ஃபேமஸான சிச்சு காக்கா கண்ணாடியில இருந்து எட்டி பார்த்துச்சு. அந்த வண்டிக்கு பின்னாடி சின்ன காக்கா உக்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு வாட்டர் பாட்டில ஓட்டிய போட்டு ஆட்டோக்கு மேல இருந்த புல்லு மேல தண்ணியே தெளிச்சுக்கிட்டு இருந்தான். ஹாய் எவ்ரிபடி, வழிய விடுங்க, வழிய விடுங்க, சிச்சுவோட சொர்க்கம் வண்டியில வந்திருக்கு. அத பார்த்து மகிக்கழுகு ஆச்சரியமா, அட என்ன சிச்சு, நீயா? என்ன இது, இந்த வண்டி வித்தியாசமா இருக்கு. இது ஆட்டோ தானே? ஆனா ஆட்டோவை எதுக்காக பச்சை புல்ல போட்டு மூடி வச்சிருக்க? இது என் வியாபாரம் யுக்தி மகி. வெயில் அதிகமா இருக்கு, புழுக்கமா இருக்குன்னு யாருமே பஸ்ல ஏற முடியறதில்ல. ஆனா ஏன் ஆட்டோல ஏறி பாருங்க, ஏசி போட்ட மாதிரி இருக்கும். என்னது ஏசியா? ஆட்டோவை சுத்தி புல்ல கட்டி வச்சுட்டா அது ஏசி ஆயிடுமா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சிச்சு? எதுக்காக இப்ப ஆட்டோ மேல கீழே ஆட்டோவை சுத்தின்னு இப்படி புல்ல ஒட்டி வச்சிருக்க? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ டோனி, வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியல. பட்டணத்துல எல்லாரும் ஏசி ஆட்டோன்னு சொல்லி அவ்வளோ பணத்தை புடுங்குறாங்க. ஆனா ஆட்டோக்கெல்லாம் ஏசி போட்டா நமக்கு தாங்குமா? அதனாலதான் ஆட்டோவை சுத்தி பச்சை புல்ல கட்டி அதுக்கு மேல தண்ணிய தெளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஏசி ஆட்டோன்னு சொல்றியே, இது எப்படி வேலை செய்யும்? ஆ, இந்த ஆட்டோவை சுத்தி நல்லா கட்டுக்கட்டா புல்லு கட்டி வச்சிருக்கேன் இல்லையா? அந்த புல்லு மேல காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் பின்னாடி உக்காந்துக்கிட்டு சின்னம் தண்ணியை தெளிச்சுக்கிட்டே இருப்பான். தண்ணியை தெளிக்க தெளிக்க அந்த புல்லு பச்சையாவே இருக்கும். உள்ளுக்குள்ள கொஞ்சம் கூட வெயில வர விடாது. அப்போ சின்ன காக்கா கவலையா, ஆமா ஆண்டி, ராத்திரி முழுக்க எங்க அம்மா என்ன தூங்கவே விடல. இந்த பச்சை புல்ல கொண்டு வந்து இந்த ஆட்டோவை சுத்தி கட்டி நான் ராத்திரியில இருந்தே தண்ணி ஊத்திக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அடிக்கிற வெயிலுக்கு அந்த தண்ணி எல்லாம் ஆவியாயி போய்கிட்டே இருக்கு. ஆனா லூசிபுர ஆச்சரியமா, நீ கஞ்சத்தனத்துக்கு பேர் போனவன்னு தெரியும். ஆனா இது ஒரு நல்ல ஐடியா தான். அம்மா, நாம பக்கத்து ஊருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தால, பேசாம சிச்சு ஆண்டியோட ஆட்டோலயே பக்கத்து ஊருக்கு நம்ம போயிட்டு வந்துடலாமா? ஆமா சித்தி, நாம இதுல போலாம். அப்ப அனலாவும் இருக்காதுல்ல. ஏன்னா அதான் ஏசி, நேச்சுரல் ஏசின்னு சொல்றாங்களே. சரி, போயிட்டு வரலாம். என்ன சிச்சு, பக்கத்து ஊருக்கு போறதுக்கு ஆட்டோல எவ்வளவு ஃபேர் கேக்குற? சாதாரணமா எல்லாருமே 10 ரூபாய் கேட்பாங்க. நீ எங்களுக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால ஒரு 8 ரூபாய் வாங்கிக்கிறியா? என்னது 8 ரூபாவா? என் ஆட்டோவோட ரேஞ்ச் என்ன, நீ சொல்ற ரேட் என்ன? சாதாரண ஆட்டோல போறதுக்கே 10 ரூபா கொடுக்குறீங்கன்னா என்னோடது ஏசி ஆட்டோ. இதுக்கு 20 ரூபாய் கொடுக்கணும். புல்லு கட்டினதுக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா, தண்ணி தெளிக்கிறதுக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா, மொத்தம் 20 ரூபாய்.
என்ன சிச்சோ 20 ரூபா கேக்குற? இது என்ன பகல் கொள்ளையா? பாவம் புல்ல கொண்டு வந்தது சின்னம். ஆனா காசினமா வாங்கிக்கிறது நீயா? சின்ன யாரோ இல்லல, அவன் ஏன் புள்ளதானே. வெளியில வெயில் எப்படி அதிகமா இருக்குன்னு தெரியுதுல்ல. வரீங்களா இல்லையா? வந்தீங்கன்னா ஏசியில பத்திரமா போயிட்டு பத்திரமா வரலாம். இல்ல வேற எதுல போனாலும் வேர்த்து கொட்டிக்கிட்டே தான் போயிட்டு வரணும். சரி டோனி, இந்த வெயில கஷ்டப்படுறதுக்கு பதிலா ஆளுக்கு 20 ரூபா கொடுத்து ஆட்டோலயே போயிட்டு வந்துடலாம். எல்லாம் நம்ம தலையெழுத்து. மகிக்கழுகு, துணிக்குருவி, சோட்டுக்கிளி, லூசிபுரா பசங்க எல்லாருமா சேர்ந்து சிச்சு காக்காவோட ஆட்டோல ஏறினாங்க. எல்லாருமே ஆட்டோல ஏறி உக்காந்த உடனேயே உண்மையிலேயே ஈரமா இருக்கிற அந்த புல்லாலியா என்னன்னு தெரியல, ஆட்டோக்குள்ள ஏசி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட அனலே இருக்கல. சிச்சு காக்கா சந்தோஷமா ஆட்டோவை முறுக்கி ஓட்ட ஆரம்பிச்சுது. அடடா சிச்சு, நீ பணத்தை கொஞ்சம் அதிகமா வாங்கினாலும் இந்த ஆட்டோல ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலேயே ஏசி வண்டியில உக்காந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா டோனி, பச்சை புல்லோட வாசமும் ரொம்ப நல்லா இருக்கு. வண்டியிலேயே தூங்கிடுவ போல. சின்னும் நீ நல்ல புல்லா பறிச்சிருக்கடா. புல்லோட வாசம் அருமையா வருது. சிச்சு காக்கா பெருமையா, பின்ன என்ன நினைச்சீங்க? நான்லாம் ஐன்ஸ்டீன் மாதிரி, என் கண்டுபிடிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த வெயில் காலத்துல என் ஆட்டோ எப்படி வேலை செய்ய போது பாருங்க. லட்சமா சம்பாதிக்க போறேன். சிச்சு காக்காவோட ஆட்டோ பக்கத்து ஊருக்கு போய் சேர்ந்துச்சு. வழியில ஐஸ்கிரீம் பார்லருக்கு முன்னாடி ஒரு காய்கறி சந்தை வந்துச்சு. அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மாட்டு சந்தையில 4-5 மாடுங்க 5-6 ஆடுங்க பசியால கத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. சுத்தி எங்கேயுமே பச்சை புல்ல இல்லைங்கிறதுனால பாவம் அதுங்களால பசி தாங்க முடியல. சிச்சு காக்கா ஆட்டோவை ஒரு கடைக்கு முன்னாடி நிப்பாட்டி தண்ணி குடிக்கிறதுக்காக அவ இறங்குனா. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் போய் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு வந்துடுறேன். சின்னோ, மறுபடியும் ஆட்டோ மேல இருக்கிற புல்ல தண்ணி ஊத்து. சரிம்மா. சின்ன காக்கா ஆட்டோ மேல இருந்த அந்த புல்லுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தான். காத்து வீசும் போது அந்த ஈர புல்லோட மனம் அப்படியே காத்துல பரவி ஆடு மாடு கிட்ட போச்சு. அந்த வாசத்துக்கு மாடுங்க எல்லாம் நிமிந்து பார்த்தப்போ ரோட்ல ஒரு ஆட்டோக்கு மேல நிறைய பச்சை புல் இருக்கிறத அதுங்க கவனிச்சுதுங்க. உடனே பசி தாங்க முடியாம அந்த பச்சை புல்ல திங்க ஓடி வந்துச்சுங்க. அப்போ அத புஜ்ஜி பார்த்து, அம்மா அங்க பாரு, அந்த மாடுங்கெல்லாம் வேகமா நம்மள நோக்கி வருது. அதுங்களுக்கு நம்ம மேல என்னம்மா கோவம்? என்னன்னு புரியலையே. நாம யாராவது சிகப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கோமா? யாருமே சிகப்பு கலர் ட்ரெஸ் போடலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டோனி. அது வர வேகத்துல பார்த்தா ஆட்டோவை மோதிட்டு போயிடும் போல. ஏய் சிச்சு, சிச்சு கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு அவங்க சிச்சுவை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஆடுங்க மாடுங்க எல்லாமே அந்த ஆட்டோவை சுத்தி நின்னுடுச்சு. அதுங்க இவங்கள எதுவும் பண்ண வரல. அந்த ஆட்டோ சுத்தி கட்டி இருக்கிற கட்டுக்கட்டான பச்சை புல்லதான் சாப்பிட வந்திருந்துச்சுங்க. அதுலயும் ஒரு மாடு வேகமா அந்த ஆட்டோவோட கூரை மேலேயே ஏறி நின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, என்ன இது? எல்லாருமா சேர்ந்து நம்ம ஆட்டோவை கவுத்துருவாங்க போலியே. அம்மா, இந்த ஆடை ஏன் முடியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. புல்லுன்னு நினைச்சுக்குச்சோ என்னவோ. காப்பாத்துமா. ஏய் ஷூ ஷூ, எல்லாரும் என் பொண்ணை விடுங்க ஷூ அப்படின்னு எவ்வளவு துரத்தினாலும் போகல. ஐயோ, இதுங்க புல்ல சாப்பிட்டு நம்மள உண்டுல நாக்கிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆண்டே, இந்த ஆடு பாருங்க என்ன பிடிச்சு இழுக்குது. ஐயோ, என்னோட இறகு எல்லாம் பச்சை கலர்ல இருக்குல்ல, அத புல்லு நினைச்சுக்கிச்சு போல. ஆடு என்ன விடு, நான் புல்லு இல்ல, நான் பறவை, விடு. எல்லாருமே அந்த மாடுங்களோட ஆடுங்களோட தாக்குதலை பார்த்து ரொம்பவும் பயந்து போய் ஆட்டோவை விட்டு குதிச்சு வெளியில வந்துட்டாங்க. அப்பதான் தண்ணியை குடிச்சிட்டு வந்த சிச்சு காக்கா தன்னோட ஆட்டோவோட நிலைமை இப்படி இருக்கிறத பார்த்து அவ ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. ஐயோ, என் ஆட்டோ, என் ஏசி ஆட்டோ, என் ₹1,00,000 வருமானம் வர ஆட்டோவை இப்படி எல்லாரும் கச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, போங்க ஷூ ஷூ போங்க. சிச்சு காக்கா வேகமா ஓடி வந்து அந்த மாடுங்களை துரத்த முயற்சி பண்ணா. ஆனா மாடுங்க அவ பேச்ச கேட்கவே இல்ல. ஐயோ கடவுளே, என் நேச்சுரல் ஏசி வண்டிய இப்படி வீணாக்கிக்கிட்டு இருக்காங்களே, நான் என்ன பண்றது? சின்னோ, பெரிய கட்டைய கொண்டு வாடா, இதுங்களை அடிச்சு விரட்டலாம். ஆனா சின்ன காக்கா ரொம்ப பயந்து போய், என்னால முடியாதுமா, நீ ஏன் வேணும்னா கட்டைய கொண்டு வந்து அதுங்களை அடிச்சு விரட்டு. விட்டா அதுங்க என்னையும் மென்னும் முழுங்கிடும் போல. நான் தான் அப்பவே இந்த ஐடியா வேண்டான்னு சொன்னல. துணிக்குருவி இதை எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஏசி ஆட்டோன்னு சொன்னல சிச்சு, உன் ஏசிய பாவம் அந்த மாடுங்கள்லாம் பசியில இருக்கிறதுனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. பரவாயில்ல விடு, அதுங்களோட பசியாவது தீந்தா சந்தோஷம்தான். ஆமா டோனி, நாம எல்லாரும் ஸ்பெஷலா சாப்பிடணும்னு ஹோட்டலுக்கு போவோம். ஆனா பாவம் சிச்சு இந்த மாடுங்களுக்காக ஸ்பெஷல் மீல்ஸ கொண்டு வந்து கொடுத்திருக்கா. சிச்சு, இந்த ஏசி ஆட்டோவுக்கு ₹10 எக்ஸ்ட்ரா கேட்டல, இப்ப இந்த மாடுங்க கிட்ட இருந்து எவ்வளவு வசூல் பண்ண போற? ஒவ்வொரு மாட்டுக்கும் ₹100 பில் போட போறியா? அப்போ சிச்சு காக்கா ரொம்ப கவலையா,
உங்க எல்லாரையும் எவ்வளவு சூப்பரா நான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். என் ஆட்டோவோட நிலைமைய பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ, ஒரே நாள்ல என் பிசினஸ் இப்படி ஊத்திக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் ஆட்டோ இப்ப வீணா போச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த மாடுங்க ஆடுங்க எல்லாமே ஆட்டோவை சுத்தி வச்சிருந்த மொத்த புல்லையும் சாப்பிட்டுட்டு ஒரு ஏப்பத்தை விட்டுட்டு அங்கிருந்து போச்சுங்க. பாவம் சிச்சு காக்கா இப்ப ஆட்டோவை பார்த்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சுது. பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சிச்சு காக்காவோட நிலைமைய பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அத்தை, இப்போ ஆட்டோல உட்காந்தா ஏசி வருமா இல்ல ரொம்ப அனலா இருக்குமா? அனலா இருக்கிறது இருக்கட்டும், மாட்டு சாணத்தோட நாத்தம் தான் அடிக்க போகுது. சிரிங்கடா, நல்லா சிரிங்க. என் கஞ்ச புத்தியால நான் ஏசி போடாம புல்ல கட்டி மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தேன் பாரு. என் கஞ்ச பிஸ்னாடித்தனத்துக்கு எனக்கு இந்த தண்டனை வேணும் தான். இனிமே இந்த மாதிரி ஒரு கேவலமான ஐடியாவை நான் என்னைக்குமே யோசிக்கவே மாட்டேன்டா. சரி சரி, அப்புறம் என்ன, ரிட்டர்ன் போறது ஃப்ரீ தானே? வாங்க வாங்க. அவ பதில் சொல்ல மாட்டேங்கிறானா? உண்மையிலேயே ஃப்ரீயா தான் கூட்டிட்டு போய் ஊர்ல விடுவா போல. எல்லாரும் சந்தோஷமா சிச்சுவோட ஆட்டோல ஏறி உக்காந்தாங்க. சிச்சு காக்காவோட ஆட்டோ வேகமா ஐஸ்கிரீம் பார்லருக்கு போச்சு. அங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்க ஊருக்கு திரும்ப போயிட்டாங்க. அப்படி சிச்சு காக்காவோட புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு காமெடி ஷோவா தான் இருந்துச்சு. வெயில் காலத்தில் புஜ்ஜி பன்னுவின் தூக்கம். வெயில் காலம் அப்படிங்கறதுனால பகல் நேரத்துல வெளியில வேலைக்கு போற பறவைங்களுக்கு ராத்திரியும் வீட்டுல சரியா தூங்க முடியறதில்ல. ஃபேன் போட்டு படுத்தாலும் கூட அனல் காத்து தான் வீசுச்சு. சம்மர் ஹாலிடேஸ் அப்படிங்கறதுனால புஜ்ஜி பன்னு 2 பேருமே வெளியில போய் நல்லா விளையாடிட்டு வந்தாலும் ராத்திரி நேரம் அவங்களால சரியா படுத்து தூங்க முடியறதில்ல. ஒரு நாள் ராத்திரி நேரம் 9 மணிக்கு துணிக்குருவிக்கிட்டையும் சோட்டு கிளிக்கிட்டையும் பன்னு புஜ்ஜி 2 பேரும் நாங்க வெளியில படுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, வீட்டுக்குள்ள ரொம்ப வேர்க்குதுமா, மூச்சு விடவே முடியல. வீட்டுக்குள்ள உஷ்ணம் அதிகமா இருக்கிறதுனால வேர்க்கிறதுனால தூக்கமும் வரல. என்னோட வீட்டுக்குள்ள கூட அப்படிதான். ஃபேனை போட்டு விட்டாலும் ஏதோ சூடு காத்து தான் வருது. அதனாலதான் வீட்டுக்கு வெளியே மெத்த போட்டு அதிலேயே படுத்து தூங்க போறேன். ஐயோ, வெளியே படுக்க போறீங்களா? வேண்டாம் வேண்டாம், வெளியே ரொம்ப பிரச்சனை இருக்கு. நான் வீட்டுக்குள்ள உங்களுக்காக ஒரு சின்ன ஃபேன் போடுறேன், நீங்க வீட்டுக்குள்ளேயே படுத்துக்குங்க. ஆமா பன்னு, வெளியே படுக்கிறது ரொம்ப அபாயம். வெளியே பூச்சி பாம்பெல்லாம் வரும். அதனால வீட்டுக்குள்ளேயே கதவு திறந்து போட்டு படுத்து தூங்கலாம். அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு வீட்டுக்குள்ள படுத்தா தூக்கம் வராது. சூடு காத்து வேற பயங்கரமா இருக்கு. நாளைக்கு காலையில எனக்கு சீக்கிரமா எந்திரிக்கணும். நாளைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. ப்ளீஸ்மா, நான் வீட்டுக்குள்ள படுக்க மாட்டேன், இங்கே படுத்துக்கிறேன். அம்மா ப்ளீஸ்மா, வெளியே கொசு எல்லாம் கடிக்காதுமா. கொசு வலைய போட்டு படுக்கிறோம். வெளியே இருட்டா கூட இருக்காது. வெளியே தான் ஸ்ட்ரீட் லைட் இருக்குல்ல, ப்ளீஸ்மா. என்ன லூசி, இவங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, வீட்டுக்குள்ள சூடு அதிகமா தான் இருக்கு. சரி, உங்க வெளியவே படுத்துக்கிட்டோம். மெத்தையை கொண்டு வந்து வெளியே போடலாம் வா. ஆமா துணி, உள்ள சூடு அதிகமா தான் இருக்கு. நம்மளாலையும் வீட்டுக்குள்ள தூங்க முடியாது. நம்மளும் வெளியே படுத்துக்கலாம். டே பன்னு, உள்ள போய் தலகாணி போர்வெல்லாம் கொண்டு வாடா. புஜ்ஜி பன்னு 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா போய் படுக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் கொண்டு வந்தாங்க. துணி, சோட்டும், புஜ்ஜி பன்னும் எல்லாருமே அவங்க வீட்டு வாசல்ல காலியா இருக்கிற இடத்துல கைத்துக்கட்டல போட்டுக்கிட்டு தலகாணிய வச்சுக்கிட்டு போர்வையை போத்திக்கிட்டு படுத்துட்டாங்க. பெரியவங்க எல்லாருமே வேலை செஞ்சு ரொம்ப சோர்வடைஞ்சு இருக்கிறதுனால சீக்கிரமாவே தூங்கிட்டாங்க. ஆனா சின்ன பசங்களுக்கு மட்டும் தூக்கம் இன்னும் வரவே இல்ல. அவங்க 2 பேருமே பக்கத்திலேயே படுத்து ராத்திரி முழுக்க கதை பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. புஜ்ஜி ரொம்ப ரகசியமா, டே பன்னு, தூங்கிட்டியாடா? இல்ல புஜ்ஜி, இந்த சில்லுன்னு காத்தடிக்குது இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தூக்கம் வரமாட்டேங்குது. டேய், நாளைக்கு நடக்க போற கிரிக்கெட் மேட்ச் பத்தி யோசிச்சா ரொம்பவே பயமா இருக்குடா. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஊரோட டீமோட வெளியூர் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்குடா. எதுக்கு புஜ்ஜி பயப்படணும்? அதான் நான் இருக்கேன்ல. நான் பேட்டை எடுத்து ஒவ்வொரு 6 அடிச்சா பக்கத்து ஊருக்காரங்க நான் அடிக்கிற பால அங்கங்க தேடிக்கிட்டு இருக்கணும். நீ எதுக்காக பயப்படுற? டேய், நீ பெரிய சச்சின் தெண்டுல்கரா? முந்தா நேத்து சின்ன அடிச்ச பாலால நீ அவுட் ஆயிட்ட. நீ என்னவோ பெரிய இவ மாதிரி பேசுற. அது ஸ்லிப் ஆயிருச்சுடி, அதனாலதான் அவுட் ஆயிட்ட. நம்ம டீம்ல அந்த சின்ன ஒருத்தர் இருந்தா போதும். முதல்லயே அவங்க அம்மா பிஸ்னாரி, அவனுக்கு ஒரு பேட்டு கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அவனும் நம்ம பேட்டு வச்சுதான் விளையாண்டுகிட்டு இருக்கான்.
புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, டேய் ஆமாண்டா, சிச்சு ஆண்டிய பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே. முந்தா நேத்து குடிக்க தண்ணி கேட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை கொடுத்துட்டு அவ்வளோதான், கரண்ட் பில் அதிகமாவது, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த சிச்சு ஆண்டி பத்தி தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, நாளைக்கு 7 மணிக்கெல்லாம் நம்ம கிரவுண்ட்ல இருக்கணும். நாளைக்கு நீ சீக்கிரமா எந்திரிச்சிருவல? டேய் கண்டிப்பா நான் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன்டா. நீ தான் எந்திரிக்க மாட்ட. நாளைக்கு எங்கன்னா நீ லேட் பண்ண, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ப்ராமிஸ் புஜ்ஜி, நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் நான் தான் எந்திரிக்க போறேன். அப்படி புஜ்ஜி பொண்ணு 2 பேரும் கிரிக்கெட் பத்தி, ஸ்கூலை பத்தி, அவங்க விளையாடுற விளையாட்டை பத்தி, அவங்க அப்பா அம்மா திட்டுறத பத்தி, சிச்சுவோட கஞ்ச பிசாடித்தனத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ மணி 12 ஆச்சு. அதுக்கப்புறம் 1 ஆச்சு, 2 ஆச்சு. ஆனா அவங்களுக்கு டைம் போனதே தெரியல. அவங்க பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. கடைசியில ராத்திரி 3 மணி ஆச்சு. அப்பதான் அவங்க 2 பேருக்கும் தூக்கம் வந்து கடைசியில அவங்க 2 பேருமே படுத்து நல்ல கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. சூரியன் மேல வந்தா மணி கிட்டத்தட்ட 8 ஆயிடுச்சு. துணி சோட்டு 2 பேருமே உள்ள போய் வீட்டு வேலையை முடிச்சிட்டு வெளியில வந்தாங்க. அப்பதான் பாக்குறாங்க புஜ்ஜி பன்னுவும் இன்னும் எழுந்திருக்கவே இல்ல. நல்ல கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சோட்டு, இன்னைக்கு இவங்க இன்னும் எந்திரிக்கல? எப்பவுமே காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிரிக்கெட் ஆடுறேன்னு கிளம்பிடுவாங்க. இன்னைக்கு என்ன 8 மணி ஆனாலும் எந்திரிக்கல? ஆமா துணி, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு கிரிக்கெட் ஆடுறேன்னு சொன்னாங்க. இரு, நான் போய் எழுப்பிட்டு வரேன். பன்னு கிட்ட போய், டேய் பன்னு, எந்திரா, காலையில 8 மணி ஆயிடுச்சு, இன்னும் கிரிக்கெட் விளையாட போலியா? பன்னு கண்ணு கூட திறக்காம, இன்னும் 5 மினிட்ஸ் அம்மா, டோனி இன்னும் வரல, நானும் சீக்கிரமா எந்திரிச்சிடுவேன். துணி புஜ்ஜி கிட்ட போய், ஏ புஜ்ஜி, எந்திரிமா, வெளிய எவ்வளோ வெயில் அடிக்குது, நீ இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. ஆனா புஜ்ஜி கூட எழுந்திருக்கவே இல்ல. பால் அங்கதான் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சோட்டு, இவங்க எந்திரிக்கிற மாதிரி தெரியல. நைட்டு முழுக்க தூங்கல போல, அதனாலதான் எதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. துணி, எப்பவுமே காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்கள, இப்பதான் சம்மர் லீவ் விட்டுருக்காங்கள, பசங்க கொஞ்ச நேரம் தூங்கட்டும். வா, நம்ம போய் சமையல் செய்யலாம். ஆமா சோட்டு, இவங்கள பார்த்தா மறுபடியும் நம்மளுக்கே தூக்கம் வர போல இருக்கு. அப்படி துணி சோட்டு 2 பேருமே அங்கிருந்து போயிட்டாங்க. புஜ்ஜி பன்னு 2 பேரும் இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்படியே மணி 8, 9, 10, 10 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட சூரியன் உச்சிக்கே வந்துட்டான். பயங்கரமா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அதையும் பொருட்படுத்தாம புஜ்ஜி பன்னு 2 பேரும் இன்னும் நல்லா தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மதியம் 12 ஆச்சு. சோட்டுவும் துணியும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வெளியில வந்தாங்க. அட, நேரம் பாத்தியா, 11:30 மணி ஆயிடுச்சு. இவங்க இன்னும் எந்திரிக்கவே இல்ல. இவங்களுக்கு வெயில் அடிக்குதா இல்லையா? ஆமா துணி, இவங்க உடம்பு பாத்தியா எவ்வளவு சூடா இருக்குன்னு. இனிமே சும்மா இருக்க கூடாது, நானே போய் எழுப்புறேன். பன்னுவ ஜோரா தள்ளி, டே பன்னு, எந்திரா, வெயில்ல உடம்பு சூடா இருக்கு, எந்திரிக்கிறியா இல்லையா? ஐ ஷோ, வேண்டாம், ஐஸ்கிரீம் நானே சாப்பிடுறேன். துணி புஜ்ஜியோட காது கிட்ட போய் சத்தமா கத்துனா. புஜ்ஜி, எந்திரி, நேரம் ஆயிடுச்சு. அம்மா, லைட் ஆஃப் பண்ணுமா, கண்ணு கடிக்குதுமா. என்ன துணி, இவங்க எவ்வளவு எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, இவங்க 2 பேரும் நைட்டு முழுக்க தூங்குனாங்களா இல்லையா? தண்ணி கொண்டு வந்து மூஞ்சிக்கு ஊத்த போறேன். அப்பதான் அந்த பக்கமா நடந்து வந்துகிட்டு இருந்த சிச்சு காக்கா புஜ்ஜி பன்னு இன்னும் 2 பேரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறதையும் அவங்கள எழுப்ப முடியாம சோட்டுவும் துணியும் கஷ்டப்படுறத பார்த்து அவங்க பக்கத்துல வந்தா. அட, என்ன துணி, இந்த 2 பசங்களும் இவ்ளோ வெயில் அடிச்சாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப எந்திரிக்கிறாங்களா இல்லையா? ஆமா சிச்சு, இவங்க எவ்வளோ கத்துனாலும் எவ்வளோ திட்டுனாலும் சத்தம் போட்டாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. வெயிலு சூரியனே நெத்திக்கு வந்து உக்காந்துருக்கான். இப்ப இவங்களை என்னதான் பண்றது? சிச்சு கிண்டலா சிரிச்சு, இவங்களுக்கு என்ன சொல்றது, கும்பகர்ணனுக்கு சொந்தக்காரங்களாச்சே. என் பையன் சின்ன இருக்கானே, காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு மேட்ச் ஆட கிரவுண்டுக்கு போயிருக்கான். உங்க பசங்களை பாத்தீங்களா, 11:30 மணி ஆனாலும் இன்னும் எந்திரிக்காம இருக்காங்க. என்ன சிச்சு, என்ன சொல்ற? காலையில 6 மணிக்கு உன் வீட்டு பக்கம் நான் வரும்போது சின்னு ஃபேனுக்கு அடியில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தானே, உன்னோட பெருமையை பத்தி எங்களுக்கு தெரியாதா என்ன? சிச்சு காக்கா பதட்டமா, அது ஒண்ணு இல்ல, அவன் சீக்கிரமா எந்திரிச்சு மறுபடியும் படுத்து தூங்கியிருக்கான். ஆமா, இன்னும் உங்க பசங்க என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரமானாலும் எந்திரிக்கல, உடம்புக்கு ஏதாவது முடியலையா?
ஹெல்த்துக்கு என்ன சிச்சு, இவங்க நல்லா தான் இருக்காங்க. இந்த சம்மர் லீவு விட்டாலும் விட்டாங்க, தூக்கத்துக்கு அளவே இல்ல. நேத்து நைட்டு வீட்டுக்கு வெளியில படுத்து தூங்குறோம்னு சொன்னாங்க. ஆனா தூங்கும்போது இவங்க தூங்காம பேசிக்கிட்டு உக்காந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆனாலும் இவங்க எந்திரிக்கல. ஓ அப்படியா, சரி சரி விடுங்க. அவங்களுக்கு பசி எடுக்கும் போது அவங்களே எந்திரிச்சு சாப்பிடுவாங்க. சரி சரி, எனக்கு வேலை இருக்கு, கிளம்புறேன். சிச்சு அங்கிருந்து போயிட்டான். இன்னும் நம்ம என்ன பண்றது? இவங்களே இப்படியே விடலாம். அடிக்கிற வெயிலுக்கு சூடு அதிகமானா இவங்களே வருவாங்க. நம்ம உள்ள போய் உக்காந்துக்கலாம் வா. சோட்டுவும் துணியும் வேற வழி இல்லாம வீட்டுக்குள்ள போனாங்க. புஜ்ஜி பண்ணு தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. வெயிலெல்லாம் போய் கிட்டத்தட்ட சாயந்தர நேரமே ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்க எழுந்திருக்கல. ஒரு 5 மணி இருக்கும். அப்போ மெதுவா வெயிலெல்லாம் போய் சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சது. அப்படி சில்லுன்னு காத்து வீசும் போதுதான் புஜ்ஜியும் பண்ணுவும் மெதுவா எழுந்திருச்சாங்க. அப்ப புஜ்ஜி கண்ணை தொடச்சுக்கிட்டே, அப்பா எவ்வளவு நல்ல தூக்கம் வந்துச்சுல. ஆமாம் புஜ்ஜி, என்ன வெளியே இவ்வளவு இருட்டாகிற மாதிரி இருக்கு? இன்னும் விடியலையா? புஜ்ஜி சுத்தி பார்த்துட்டு, டேய் சின்னு, ஊருக்குள்ள லைட் எரியுதுடா. என்னடா அதிசயம், நம்ம நேத்து நைட்டு தூங்கி இன்னைக்கு நைட்டு எந்திரிச்சிருக்குமா? அவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? பன்னு கிளி பதட்டமா, ஐயோ, இப்பதான் எனக்கு புரியுது. நம்ம நேத்து நைட்டு முழுக்க தூங்காம விடிய காலையில தான் தூங்கிருக்கோம். நம்ம காலையில எந்திரிக்கவே இல்ல. இப்ப மணி 5 ஆயிடுச்சு. ஐயோ, நம்மளுக்கு காலையில மேட்ச் இருந்துச்சுல்ல. நம்ம தூக்கத்துல மேட்சுக்கு போகாமையே விட்டுட்டோம். அப்படின்னா நம்ம தோத்து போயிருக்கோமே. 2 பேரும் பதட்டமா எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள ஓடி போய் பார்த்தாங்க. துணிய சோட்டுவும் நிம்மதியா டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி கோவமா, அம்மா என்னம்மா நீங்க? எங்களுக்கு காலையில மேட்ச் இருந்துச்சுல, நீங்க எங்களை எழுப்பவே இல்ல. இப்ப மேட்ச்ல நாங்க தோத்துட்டோம் தெரியுமா? ஆமா ஆண்டி, எதுக்காக நீங்க எங்களை எழுப்பவே இல்ல? எவ்வளவு பெரிய மேட்ச் மிஸ் ஆயிடுச்சு தெரியுமா? எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேருமே அப்படி கோவமா கேட்ட உடனே சோட்டுவுக்கும் துணிக்கும் பயங்கரமா கோவம் வந்துச்சு. டிவிய ஆஃப் பண்ணி அவங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப கோவமா, என்னது, உங்களை நாங்க எழுப்பவே இல்லைன்னு சொல்றீங்களா? பைத்தியக்கார பசங்களா! காலையில 8 மணிக்கு எழுப்பணும், அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு வந்து எழுப்பணும். வெயில நெத்தி கடிச்சாலும் நீங்க 2 பேரும் எந்திரிக்கவே இல்ல. அதனாலதான் நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்களோ எந்திரிக்கிட்டோன்னு விட்டுட்டோம். ஏ பசங்களா, உங்களை நாங்க எவ்வளவு நேரம் எழுப்பணும், ஆனா நீங்க எந்திரிக்கவே இல்ல. உண்மையை சொல்லுங்க, நைட்டு முழுக்க நீங்க 2 பேரும் தூங்காம எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? பன்னு கிளி பயந்துகிட்டே, அது வந்து நாங்க நைட்டு முழுக்க கிரிக்கெட்டை பத்தி பேசி பேசி டைமே தெரியாம காலையில 3 மணிக்கு தான் தூங்குனோம். 3 மணிக்கா? அந்த நேரத்துல என்னடா பேசுனீங்க? உலகத்தை எப்படி அழிக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களா? காலையில 3 மணிக்கு படுத்தா 6 மணிக்கு மேட்சுக்கு எப்படிடா எந்திருப்பீங்க? உங்களை யாருடா எழுப்புவாங்க? புஜ்ஜி கவலையா, சாரி அம்மா, எங்களோட தப்பு தான். நாங்க தப்பு பண்ணதுனாலதான் எங்களால காலையில எந்திருக்க முடியல. எங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மரியாதை போச்சு. இனிமே அவங்க எங்களை விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்கு. நைட்டு முழுக்க தூங்காம இருந்ததுனால தானே இன்னைக்கு உங்க மேட்ச்ல நீங்க மிஸ் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு வேணும் இதெல்லாம். ஆமா, எங்க தப்பால தான் இன்னைக்கு மேட்சே மிஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் வெளியே படுக்கவே மாட்டோம். வீட்டுக்குள்ளேயே 9 மணிக்கெல்லாம் படுத்து தூங்குறோம். அப்பதான் காலையில 6 மணிக்கு எங்களால எந்திரிக்க முடியும். அம்மா, எங்களுக்கு ரொம்ப அழுகழுகையா வருது. நாங்க போய் எங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி எங்க டீம் சின்ன கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வரோம். துணி சிரிச்சுக்கிட்டே, போங்க போங்க, போய் மன்னிப்பு கேளுங்க. சின்னு காலையில இருந்து 10 தடவை வந்து உங்களை பாத்துருக்கான். எங்க டீமுக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஐயோ, இதுக்கப்புறம் நான் நைட்டு 9 மணிக்கே படுத்து தூங்கிடுறேன். அப்படி புஜ்ஜியும் பனுவும் தூங்க வேண்டிய நேரத்துல தூங்காம கதை பேசிக்கிட்டு இருந்ததுனால அவங்களுடைய ஃபேவரட் கிரிக்கெட் மேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னையில இருந்து அம்மாக்கள் சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு நேரத்துக்கு சரியா சாப்பிட்டு தூங்கி அவங்க நல்ல பசங்களா மாறினாங்க.